பெண்களுக்கு யார் வன்மம் பண்றாங்கன்னு பார்த்தா 37% அது வந்து டாஸ்மாக் ஒன்று. ரெண்டாவது இந்த மெகா சீரியல், எப்படி பக்கத்து வீட்டுக்காரியை வந்து ஊசி கொடுத்து கொள்வது, எப்படி மருமகளை வந்து விஷம் கொடுத்து கொள்வது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறது மெகா சீரியல். ஆனால் இந்த ரெண்டோட மோசமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய். அம்மா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் கணிப்புலாம் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த புற்றுநோய் கணிப்புன்னு இருக்குது. அதாவது புள்ளி விவரங்கள் எந்தெந்த மாநகரத்தில் எவ்வளோ இருக்குது அது மாதிரி நம்ம கணிச்சு பார்க்கும்பொழுது மார்பக புற்றுநோய் வந்து 1ஆவது இடத்துல இல்லை. அப்போ வந்து கர்ப்பப்பை கீழ்ப்பகுதி இருக்குது, செர்விக்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த செர்விக்ஸில் இருக்கிற புற்றுநோய் தான் முதல் இடத்துல இருந்துச்சு. மார்பக புற்றுநோய் இங்கே பின்னால் வந்துட்டு இருந்துச்சு. பாகிஸ்தான் வருவாங்க ஐபிஎல், அது மாதிரி 3ஆவது 4ஆவது இடத்துல இருந்துச்சு. ஆனால் இப்போ கடந்த 10 வருடங்களாக சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, மதுரையிலையும் சரி, எல்லா மாநகரங்கள்லையும் மார்பக புற்றுநோய் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 10 வருடத்துக்கு மேலே நீங்கள் சென்னை வாசியாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற வியாதிகள் உங்களுக்கு வரும். இல்லை நான் பிறந்தது வந்தவாசி ஆனால் கடந்த 50 வருஷம் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன்னா அப்படி இருந்தும் இங்கே வர்ற வியாதிகள் உங்களுக்கு வரும். உங்கள் எல்லாருக்கும் மார்பக புற்றுநோய் தான் நம்பர் ஒன் கில்லர். பெண்களை அடிச்சுட்டு போகிற புற்றுநோய்னா அது வந்து மார்பக புற்றுநோய். அதனால் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணது உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பரிசோதனை. அது முதல் பாடு. ரெண்டாவது, உயிர் மட்டுமா? ஒரு பெண்ணுக்கு பெண்மை எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மண்டையில் இருக்கா? காதில் இருக்கா? செனை விதையில் இருக்கு. உள்ள ஓவரின்னு இருக்கு, சின்ன செனை விதை. அது உங்கள் கண்ணால் யாராவது பார்க்க முடியுமா? நீங்கள் பஸ்ஸில் போகும்போது யாராவது உங்கள் செனை விதையை வந்து குத்துவாங்களா? பண்ண மாட்டாங்க. பெண்ணுக்கு பெண்கள் மனசுலையும் சரி, ஆண்கள் மனசுலையும் சரி, பெண்மைக்கு ஒரு சின்னம்னா அது செனை விதை இல்லை. மருத்துவர்களுக்கு செனை விதை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது வந்து மார்பகம் தான், இல்லைங்களா? ஸோ மார்பக புற்றுநோய்க்கு 5-10 வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் சின்ன புற்றுநோய் இருந்தால் கூட ராமாயணத்தில் லக்ஷ்மணன் வந்து சூர்பனகைக்கு பண்ணுற போல டப்புன்னு வெட்டி அடித்து தூக்கிடுவோம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்கள் பக்கத்து வீட்டு பெண்கள்கிட்டயோ உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ரிலேஷன் சொந்தக்காரங்கிட்டயோ மார்பக புற்றுநோய் வந்தால் ஃபுல்லாக பிரஸ்ட் எடுக்கணும்னா இல்லை, ஃபுல்லாக மார்பகம் எடுக்க தேவையில்லை. இந்த காலத்தில் வந்து மருத்துவ வளர்ச்சியில் அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அது சுற்றி இருக்கிற கொஞ்சம் சதைகள் மட்டும் எடுத்தால் போதும். மற்றபடி கதிர் பாய்ச்சி இருக்கு இல்லையா, ரேடியேஷன், கீமோதெரப்பி, இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து அமுக்கி வைக்கலாம். ஆனால் அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் பெருசாகி நாற்று அடிச்சுட்டு பெரிய ஒரு புண் மாதிரி இருக்கும்போது அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாதான்